ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத் பேசுகிறேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ட்ராவல் வீடியோ தான் எல்லாமே போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதாவது இப்போ வந்து நம்ம வயநாட்டை பற்றி தான் பேச போகிறோம். என்ன காரணம்னா, ஒரு 25 நாளுக்கு முன்னாடியே நான் வயநாட்டில் இருந்தேன். வயநாட்டில் இருந்து அந்த வீடியோ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதை வீடியோவை போட்டிருந்தேன். அதை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த லேண்ட் ஸ்லைடிங் வச்சு பார்த்தீங்களா, அதாவது மெப்பாடியிலேருந்து கீழே போனோம்னா கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு அடுத்தது கீழே போனீங்கன்னா சுச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். சுச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து உள்ளே உலரை பற்றி நம்ம வந்து, ஏன்னா வந்து அங்கே வந்து ஏதோ ப்ராப்ளம்னால வந்து சுச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கீழே தான் அந்த கிராமம் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் தான் இந்த லேண்ட் ஸ்லைடிங் ஆகிருக்கு. அந்த நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அதாவது கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன் தெளிவாக. அதாவது தண்ணி அப்படியே பயங்கர கலங்கலாக வந்துட்டுருக்கும். அப்படியே இந்த சைடில் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மெப்பாடிங்கிறது மேடான இடம், ஒரு சமமாக இருக்கும் அந்த டவுன் வந்து மெப்பாடி. அதுலேருந்து கீழே வர்றது தான் கந்தன்பாரா. அதை முடிச்சு நான் அங்கேருந்து தொலைரங்கண்டிக்கு போயிருப்பேன். அப்போ அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஏறுறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சரசு இறங்கிட்டோம். இந்த வண்டி பெட்ரோலு ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் ஏறுறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா கீழே பள்ளமான இடம். அப்போயே வந்து நான் போகும்போது மழையே பெய்யல. மழை பெய்யாத போதே தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு. வேறு எங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு தண்ணி அந்த இடத்துல அவ்வளோ ஃபோர்ஸாக கலங்கெல்லாம் பயங்கர மோசமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை, பயங்கரமாக மழை பெஞ்சு, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப நேரம் மழை பெஞ்சு தண்ணி பயங்கரமாக வந்து அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் மண்ணுக்குள்ளே பதிஞ்சிட்டாங்க. இது வந்து மிகுந்த வருத்தத்தை வந்து மிகுந்த வருத்தத்தை அளிக்குது. எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு காரணம் தான் இப்போ வந்து நம்ம வீடியோ போடுறவங்களுக்கு வந்து, அதாவது இந்த டைம் போனோம் பார்த்தீங்களா வயநாடு. அப்போ தான் வயநாடு பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே. வயநாடுலாம் எப்படி இருக்குது, என்ன ஊர், வழியெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு. நம்ம இதுலேருந்து வந்தோம்னா ஊட்டிலேருந்து வந்தோம்னா கூடலூர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தோம்னா சுல்தான் பத்திரிக்கை அடுத்து வந்தோம்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்பாட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த எடக்கல் கேவு, அடுத்தது இந்த காராபுரா டேமு, கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸு. அதில் எப்படி போனோம்னா திருப்பி வந்து மெப்பாடி டவுன் வந்துட்டு திருப்பி போனால் தான் நம்ம தொலைரங்கண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லோப்பான இடம். அதில் கிட்டத்தட்ட 30-40 ரெசார்ட் இருக்குது உங்களுக்கு. அந்த தொலைரங்கண்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டேஞ்சரான இடம் வந்து உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடிங் வரும், அந்த இடத்துல வரும் போல இருக்குது. நான் அப்படியே சொன்னேன், அந்த ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது அந்த ரெசார்ட்லாம் பார்த்துட்டு இங்கே எல்லா ரெசார்ட்லாம் சூப்பராக இருக்குது, இங்கே தங்கணும் ஆசையாருன்னு கேட்டேன். அந்த ஜீப் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, தங்குங்க வேணான்னு சொல்லலை, இப்போ மழை காலமாக இருக்குது, செப்டம்பர் அக்டோபர் வந்து தங்குங்கன்னாரு. அக்டோபர் நவம்பர் மாதம் தங்குனீங்கன்னா கொஞ்சம் மழை இருக்காது, அப்போ தங்குங்க. இப்போ இந்த லேண்ட் ஸ்லைடிங் சான்சஸ் இருக்குது, மாட்டிக்காதீங்கன்னாரு. சரின்ட்டு அதை முடிச்சுட்டு தான் அங்கேருந்து நம்ம வந்து இந்த மெப்பாடி டவுனுக்கு வந்துட்டு அங்கேருந்து வைத்திரி போயிருந்தோம். வைத்தியில் தங்கிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு வந்து அங்கே பனசோரா சாகர் டேம் போகாமல் நேராக வந்து குட்டா வந்து அங்கேருந்து மைசூர் போயிட்டோம். என்ன காரணம், மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்பயே. அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம திருப்பி போயிட்டோம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பேசுகிறோம். அதனால் எந்த விதமான செட்டப்பும் கிடையாது. பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் ஒரு இடத்துல நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன எதனால அந்த வயநாடு இன்சிடென்ட்னால பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. வயநாடு மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கேரளாவில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்ல டைப்பு. அழகாக நான் எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி, அதாவது நம்ம தமிழ் மாதிரி தான் அவங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது பேசுகிறதுக்கு. எதனால் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மைசூர் போனோம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு. லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் பேசுறது. இங்கே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு லாங்குவேஜ் வந்து, எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக பேசணும். அவங்க நம்ம நல்ல ஒரு சகோதரத்தமாக நல்லா பழகினாங்க எல்லாருமே வந்து. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அதை என்ன சொல்கிறது, மறக்க முடியாத நினைவுகள். நீங்கள் வந்து கேரளாவில் எங்கே வேணால் போகலாம், ஆனால் வயநாடு மாதிரி ஒரு இடம் சூப்பரான இடம் கிடைக்காது. பெரிய ஊர், கிட்டத்தட்ட 3 நாள் 5 நாள் சுற்றி பார்க்குறதுக்கே அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்ட் ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் மிட் நைட்டில் அந்த அப்படியே மழை அதிகமாக பெஞ்சு தொடர்ந்து பெஞ்சது காரணத்தினால வந்து அப்படியே வந்து இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபேமிலி அது மாதிரி போயிட்டாங்க. பாவம், ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது. இதுக்கு வந்து முதல் முக்கிய காரணம் வந்து அரபிக்கடலில் ஏற்பட்ட வெப்பமயம். அந்த வெப்பத்தினால தான் திடீர்னு அதிகமாக மழை பெய்யுது. அதிகமாக மேகமூட்டம் போய் சேர்ந்து அங்கே அந்த இடத்துக்கு போய் குளிர்வான இடத்துக்கு போய் மேகமூட்டம்லாம் மோதி அந்த ஹெவி ரெயின்ஃபால் வருது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதுதான் மெயின் காரணமே உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு குறைஞ்ச நேரத்தில் அதிக மழை பெஞ்சிருக்கு. இன்னொன்று, அங்கே உள்ள மரம்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் டீ எஸ்டேட்டாக மாற்றிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2வது காரணம்.
இன்னொன்று ஃபுல்லாக டூரிஸ்ட் அதிகமாகிட்டாங்க. இன்றைக்கி வந்து வயநாடு போனீங்கன்னா ரூம்ஸுக்கு கவலையே இல்லை, பஞ்சமே இல்லை. 1500 1000 ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அவ்வளோ ரூம்ஸ் இருக்குல்ல, அவ்வளோ காட்டேஜ் இருக்குது, அவ்வளோ ரெசார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது தங்குறது உங்களுக்கு. அதனால வந்து அவ்வளோ ரெசார்ட் கட்டிட்டாங்க உங்களுக்கு. இப்போ அந்த கந்தன்பாறை வாட்டர் ஃபால்ஸ், சுச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி பார்த்தீங்களா, அங்கேயும் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்குது தங்குறது உங்களுக்கு. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தங்குறது. குறைஞ்ச பட்ஜெட் தான் எல்லாமே, அந்த தங்குறது சூப்பராக இருக்கும். எல்லாம் அது மாதிரி போயிட்டாங்க, ஃபுல்லாக எக்கனாமியாக போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா. எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் கூட போய் அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த மெயின் காரணமே அதான் உங்களுக்கு. இந்த மண் சரிவுக்கு மெயின் காரணமே அதான். ப்ளஸ் இந்த டீ எஸ்டேட் நிறையா வந்துருச்சு உங்களுக்கு, அது பேக்கரி பிஸ்னஸ்ஸு. ப்ளஸ் அரேபியன் கடலில் வந்து ஏற்பட்ட வெப்பநிலை, அதுதான் மெயின் காரணமே உங்களுக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ வேகமாக வந்து ரெஸ்கியூ பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹெலிகாப்டர்ஸு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சு விட்ட நேவி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸு, மிலிட்ரி எல்லாருமே இறங்கி பக்காவாக ரெஸ்கியூ பண்ணிட்டுருக்காங்க. அதாவது என்ன கொடுமைனா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்கு. அப்பயும் அந்த மழையை பொருட்படுத்தாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த பணியை வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. மோப்ப நாய்கள்லாம் வச்சு இறந்து போன உடலை தேடிட்டு இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களாம் வந்து. அதாவது ஏகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த வீடு இழந்துட்டாங்க. சொந்த வீடு, சொந்த இடத்த, மண்ணை வந்து இழந்துட்டு ஒரு அகதி போல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுமே. அதாவது இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா நம்ம அங்கே போயிருந்தோம் 25 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே போயிருந்தோம். அங்கே தங்கியிருந்தோம், கிட்டத்தட்ட 3 நாள் தங்கியிருந்தோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் அருமையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி அங்கே வந்து எவ்வளோ பேர் தன்னோட வீடை இழந்திருப்பாங்க, உடைமைகள் இழந்திருப்பாங்க, உறவுகள் இழந்திருப்பாங்க. அதாவது எதை இழந்தாலுமே திருப்பி கிடச்சிரும். வீடு இழந்தா வீடு போனால் வீடு கிடச்சிரும், கார் போனால் கார் கிடச்சிரும், எது போனாலுமே திருப்பி கிடச்சிரும். உறவு பார்த்தீங்களா, சில பேர் அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அந்த இதில் வந்து பிள்ளைங்க போயிருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா. அக்கா தங்கச்சி தம்பி அண்ணெல்லாம் போயிருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா. அவங்களாம் இதில் மீண்டு வரணும். அதனால் அனைவரும் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க, அவங்களாம் வந்து நல்லா இருக்கணும், திருப்பி மீண்டு வரணும் அவங்களாம் வந்து எல்லாருமே. ஏன்னு வச்சிங்க, அதாவது கவர்மெண்ட்டால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவி பண்ணணும், பொருள் உதவி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இழந்த உறவுகள் வந்து கிடைக்காது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மறந்து அவங்க மீண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், அவங்க மீண்டு வர வேண்டும், மீண்டு வந்து நல்லபடியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த மழை வந்து திருப்பி குறையணும். இந்த ஃபாரஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடாது. டீ எஸ்டேட்லாம் இப்போ நிறையா போட்டுட்டாங்க, அதெல்லாம் குறையணும் கொஞ்சம். அதெல்லாம் குறைஞ்சாதான் வந்து ரொம்ப நல்லது, நாட்டுக்கு நல்லது. அந்த மாதிரி மண் சரிவுலாம் ஏற்படாமல் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுகிறேன், அதனால் வந்து என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் மனசில் உள்ளது எல்லாமே மனசில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வயநாட்டு மக்களுக்காக எல்லாம் ப்ரே பண்ணிக்கிங்க. ஓகேங்க.